The Rise Nala Cinema viewers எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மொசார்ட் ஆஃப் மெட்ராஸ் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசை மூலமா பிணைக்கப்பட்ட ஒரு மந்திரம் அப்படின்றது உலகம் முழுக்க அறியப்பட்ட ஒன்று. ரஹ்மானோட மியூசிக்னாலே அதில் ஒரு மெலடி இருக்கும், மேஜிக் இருக்கும், மெஸ்மரைசிங் டியூன் இருக்கும். 1992 புறப்பட்ட இந்த புயல் இன்னைக்கும் வேகம் குறையாம கரையை கடக்காம உலகம் முழுக்க சுழன்று வந்துட்டு இருக்கு. பெரிய பட்ஜெட் படமோ மீடியம் பட்ஜெட் படமோ ரஹ்மானோட மியூசிக் இருந்தாலே படத்துக்கு ஒரு தனி வெயிட்னு தான் சொல்லணும். ரஹ்மானோட ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 வருஷத்துல 284 படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. அதுல மோர் தென் 95% ஹிட்ஸ் தான். இவருடைய பாடல்களுக்காகவே ஓடின பல படங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஷோல கொஞ்சம் வித்தியாசமா இவருடைய பாடல்களுக்காகவே ஓடின படங்கள்ல சிலதை பத்தி பார்க்க போறோம். சக்கரக்கட்டி 2008ஆம் ஆண்டு சாந்தனு பாக்கியராஜ் அறிமுகமான படம் தான் சக்கரக்கட்டி. படத்தோட டைட்டில் மாதிரி படம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, பெர்ஃபார்மன்ஸ்னு எதுவுமே ஜனங்களை கவர் பண்ணல. ஆனா படத்தோட பாடல் அதை பேலன்ஸ் பண்ணிடுச்சு. குறிப்பா டாக்ஸி, மருதாணி, சின்னம்மா இந்த படங்கள்லாம் சார்ட் பஸ்டர் ஆச்சு. அப்போ இருந்த ரேடியோ எஃப்எம் சேனல்ஸ்லயும் டிவி சேனல்ஸ்லயும் இதுதான் டாப் ஸ்பாட் பிடிச்சது. நியூ இன்னைக்கு பிரபலமா இருக்கிற கிரிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னோடியா இந்த படத்தை நம்ம சொல்லலாம். முதல்ல அஜித்தையும் ஜோதிகாவையும் வச்சு போட்டோ ஷூட்லாம் பண்ணி ஊரு ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன காரணம்னு தெரியல, அஜித் பாதியிலே இந்த படத்தை விட்டு வெளியே வந்துட்டாரு. கூடவே ஜோதிகாவும் வெளியேறிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கான காரணம் நமக்கு புரிஞ்சுது. ஒருவேளை அஜித் இந்த படத்துல நடிச்சிருந்தா அவர்கிட்ட இருந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் அவரை விட்டு போயிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். நியூ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் படத்தை எந்த சேனல்லுமே டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தடை விதிச்சாங்க. எது எப்படியோ நம்ம இசை புயலோட மியூசிக் படத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா அமைஞ்சுது. தாஜ்மஹால் 1999 இயக்குனர் இமயமா இருந்த பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் அறிமுகமான படம் தான் தாஜ்மஹால். கல்ல கூட நடிக்க வைக்கிற பாரதி ராஜாவுக்கு தன்னுடைய மகனுடைய அறிமுகத்துக்கு ஒரு பெரிய டெக்னிக்கல் குரூவை உருவாக்க ஆரம்பிச்சாரு. ராஜீவ் மேனன், மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான்ட்டு ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்துக்கு திரண்டுச்சு. பாதியிலே சில காரணங்கள்னால ராஜீவ் மேனன் ப்ராஜெக்ட் விட்டு வெளியே போயிட்டாரு. படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனா ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே போயிடுச்சு. ரஹ்மானோட எல்லா சாங்ஸுமே படத்தை எலிவேட் பண்ணுச்சு. அது மட்டும் தான் இந்த படத்துக்கு ஒரு சேவிங் கிரேஸா அமைஞ்சுது. அழகிய தமிழ் மகன் அந்த டைம்ல ஸ்பீடா போயிட்டு இருந்த விஜயோட கேரியர்ல ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர்னா அது அழகிய தமிழ் மகன் தான். போக்கேரி மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படத்தை யாருமே எதிர்பார்க்கலன்னு தான் சொல்லணும். விஜய் டபுள் ஆக்டிங் பண்றாரு அப்படின்னு சொன்ன உடனேயும் ஃபேன்ஸ் எல்லார்கிட்டயுமே ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு எழும்புச்சு. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போயிடுச்சு. இதை ஈடுகட்ட ரஹ்மானோட எல்லா சாங்ஸுமே மெகா ஹிட் ஆச்சு. மதுரைக்கு போகாதடி, எல்லா புகழும் இறைவனுக்கே, பொன்மகள் வந்தால்னு எல்லா சாங்ஸுமே சார்ட் பஸ்டர் ஆச்சு. காற்று வெளியிடை இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து நாளுக்கு நாள் எக்ஸ்பெக்டேஷன் அதிகரிச்சுட்டே தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் மணிரத்னம் கார்த்திகோட காம்போ, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், டைட்டில், அதித்தி ராவோன்ட்டு எல்லாமே பட்டைய கிளப்பிச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது எல்லாமே அப்படியே இருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு எல்லாருக்குமே தோணுச்சு. படத்தோட ஒரே ஒரு ரிலீஃப் ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸ் மட்டும்தான். படம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எப்படா அடுத்த பாட்டு வரும் அப்படின்ட்டு எல்லாருமே பொறுமை இழந்து பார்த்த படம். பெப்பி, மெலடின்னு எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. வான் வருவான் பாடலுக்கு சாஷா திருப்பதிக்கு பெஸ்ட் சிங்கருக்கான நேஷனல் அவார்ட் கிடைச்சது. கடல் 80ஸ்ல சூப்பர் ஹிட் ஜோடியா இருந்த நவரச நாயகன் கார்த்திக் மற்றும் ராதாவோட வாரிசுகளான கௌதம் கார்த்திக் மற்றும் துளசி இணைஞ்சு மணிரத்னமோட ஃபிலிம்ல டெபியூ பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே கூறிய பிச்சுட்டு போச்சுன்னு தான் சொல்லணும். இதுக்கு வலு சேர்க்கிற விதமா இருந்தது ரஹ்மானோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆன நெஞ்சுக்குள்ள. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹாண்டிங் மெலடி, பியூட்டிஃபுல் லிரிக்ஸ், சோல் ஸ்ட்ரிங்கிங் மியூசிக்னு இசை பிரியர்கள் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுச்சு. சவுண்ட் ட்ராக் ரிலீஸ் ஆனதும் இன்னும் பல பாடல்கள் சார்ட் பஸ்டர் ஆச்சு. அதுல குறிப்பா மூங்கில் தோட்டம் வாஸ் நத்திங் ஷார்ட் ஆஃப் மேஜிக். ஆனா இந்த மேஜிக்கை படமும் கிரியேட் பண்ணல, நடிச்ச லீட் ஆக்டர்ஸும் கிரியேட் பண்ணல. இந்த கடல்ல மூழ்காம ரஹ்மானோட சாங்ஸ் மட்டும் தான் பார்த்தவங்களை காப்பாத்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டைம்க்கு வந்து சேரணும்ல, அதனால த ரைஸ் நல்ல சினிமா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் டாடா பை பை ஃப்ரம் ஜோஸ்வின்.